வழியாக ஊருக்கு போகிறதுக்கு எங்கள் 100 ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துலேருந்து பறித்த கிளஸ்டர் பீன்ஸும் கத்திரிக்காயும் இதில் இருக்குது. பிரண்டையும் இதில் வச்சுருக்காங்க. இதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை ஃபுல்லாக இருக்குது. க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் அம்மா, எனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு. இதில் மிஸ் ஆன ஒரு கத்திரிக்காய் அங்கே இருக்குது. இது வந்து தூக்கிட்டு போக முடியாதுங்கிறதுனால மினிமமாக 3 தேங்காய் மட்டும். இது சாமிக்கு வச்ச ஒரு சீப்பு பழம். அடுத்தது இது மேலே எங்கள் அதாவது தொட்டிக்கு சைடில் இருந்த ஒரு சொரக்காய் செடியில் தானாக முளைச்ச சொரக்காய் செடியிலேருந்து ஒரு சொரக்காய். இது 2வது சொரக்காய். ஃபஸ்ட்டு அவங்க காய்ச்சிட்டாங்க, செகண்ட் எனக்கு. அடுத்து வந்து இது எங்களோட முருங்கை மரத்துலேருந்து எங்கள் பாட்டி பறிச்சிட்டு வந்தாங்க. எனக்கு கால் வலிக்குதுன்னு அவங்க போய் அவங்களோட ஏஜுக்கு இது ஆக்சுவலாக யாரும் பறிச்சிடக்கூடாதுன்னு இந்த முருங்கைக்காயை காவல் காத்து வச்சுருந்தாங்க, பேத்தி வந்தால் கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக. அடுத்தது வந்து இது மருதாணி இலை கையில் வைக்கிறதுக்காக. இது வந்து தேங்காய் எண்ணெயில் போடுறதுக்காக பாலை இலை உடச்சி வச்சுருக்கேன். சொல்லிட்டு போயிருக்கேன், இப்போ தான் இது டேண்ட்ரஃபுக்குன்னு தெரிஞ்சிருக்கு. எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கேன், அடுத்த டைம் வரும்போது எங்கள் பாட்டி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அடுத்து வந்து இது ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் போடுறேன், சுண்டைக்காய் எங்கள் காட்டில் இருந்தது தான். இது வந்து இந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தது இல்லை. இது வந்து மாங்காய். இது வந்து எங்கள் கொரோனா தோட்டத்தில் இருந்தது. மொத்தத்தில் பார்சல் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா இவ்வளோ தான் கொண்டுட்டு போக முடியும். இதெல்லாம் கொண்டுட்டு போகலன்னா ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எனக்காக விட்டு வச்சுருந்த காய். அதனால் எல்லாத்தையும் ஒரு கட்டைப்பையில் எடுத்துகிட்டு பேக் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பஸ்ஸில் கொண்டுட்டு போக முடியாது என்னால். கூட நான் பிடிச்சிக்கிட்டா தேங்காய் அடியில் வச்சுருங்க. இந்த பால் இலையும் அடியிலே வச்சுருங்க. இது பேர் வெப்பாலயம். எங்கள் ஊரில் வந்து பால் இலை. பேசாமல் கடையே வச்சிடலாம் மாட்டேங்குது முருங்கடை போய். நீங்கள் பழைய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். இது வந்து ஒரு செடியில் காய்ச்ச காய். இன்னும் 4-5 இடத்துல செடி இருக்குது. இதையே தூக்கிட்டு போக முடியாதாட்டங்க எனக்கா. அடுத்து எங்கள் மம்மி இளநீ ரெடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பறிச்சது அவங்க தான், ஆனால் டயர்டு நான் ஆகிட்டேன். போகிறதுக்குள்ளே இளநீ குடிச்சிட்டு போகிறதுக்காக எங்கள் மம்மி இளநீ வெட்டிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், எப்படி தூக்கிட்டு போகிறதுன்னு தெரியலையே. வெயிட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இது எங்கள் மரத்து காய் தான், கொரோனா டைமில் வச்சது தான். ஏதோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 லிட்டர் வர மாதிரி மட்டும் போதும். ஒரு வழியாக பறிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு பார்சல் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி டைரக்ட் பஸ்ஸில் தான் போகிறோம். சேலம் போய் போகல. எடப்பாடி டு சேலம் போய் சேலம்லேருந்து நாங்கள் பெங்களூர் பஸ் போவோம். இன்றைக்கி அந்த பஸ்ஸில் போகல, ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி டைரக்ட் பஸ் இருந்தால் போயிடலான்னு சொல்லிட்டு மேட்டூர் டேம் வழியே போகிறோம். எங்களுக்கும் மேட்டூர் டேமுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இங்கேருந்து ஈரோடு பஸ் வந்து டைரெக்டாக பெங்களூர் பஸ் இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி போக போகிறோம். இன்றைக்கி டேமை பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு வந்து. இந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த மாதிரி இடத்துல பரபரன்னு சிட்டி லைஃப் எடுக்க முடியல. ஊரில் வந்து கொரோனா டைமில் ஒரு 2 இயர்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்தாவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வெக்கேஷனுக்கு எல்லோரும் எங்கெங்கேயோ போவாங்க, ஆனால் எனக்கு ஊருக்கு வர்றது மிகப்பெரிய வெக்கேஷன் மாதிரியே இருக்கும். யாருக்கெல்லாம் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு பிடிக்கும்
வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது சரியாக கேட்குதா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக பஸ்ஸில் போகும்போது தான் வீடியோ எடுத்தேன் சைடில். இங்கே இந்த பக்கம் தெரியுது, இது வந்து மேட்டூர் டேமோட அவுட்லெட்டு, அதாவது வெளியில் வர தண்ணி. டேம் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணும், அதுக்கு முன்னாடியே பஸ்ஸு கட் ஆகி மேச்சேரி ரூட்டுக்கு போயிடுவோம். இது வெளியில் வர தண்ணி வருது. இந்த தண்ணி தான் எங்கள் ஊருக்கு வாய்க்காலில் வருது.